2021 தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியிருக்கிறது அதிமுக. எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் என்ன? 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக 169 இடங்களிலும் கூட்டணி கட்சிகள் 65 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. கடந்த காலங்களில் பெரும்பாலும் அமைச்சர்களின் தொகுதிகளில் அதிமுகவை நேரடியாக போட்டியிட்டுள்ளது. ஆனால் இந்த முறை சபாநாயகர் மற்றும் 13 அமைச்சர்களின் பலம் வாய்ந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி கவனம் பெற்றிருக்கிறது அதிமுக. அமைச்சர்கள் ஏவாவேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், நாசர், பெரிய கருப்பன், மனோ தங்கராஜ், மதிவேந்தன் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆகியோரின் தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் TRB ராஜா, மா சுப்பிரமணியன் தொகுதிகள் அமமுகவுக்கும், அமைச்சர்கள் சக்கரபாணி, முத்துசாமி, காந்தி ஆகியோரின் தொகுதிகள் தமகவுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தவிர அமைச்சர் ராஜேந்திரன், SS சிவசங்கர் தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் 19 கடந்த முறை திமுகவுக்கு எதிராக அதிமுக நேரடியாக போட்டியிட்டிருந்தது. கடும் போட்டி நிலவக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கிய அதே வேளையில் ஆண்டு காலமாக தனது சொந்த கோட்டையாக திகழ்ந்த அவிநாசி, அறந்தாங்கி, சாத்தூர், திருச்செந்தூர் உள்ளிட்ட சில தொகுதிகளையும் பாஜகவுக்கு அதிமுக வழங்கியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த நகர்வு அதிமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள அதே சூழலில் மேற்கு மண்டலம், டெல்டா, தென் மாவட்டங்களில் பலமாக இருக்கும் தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்வதில் அதிமுக தீவிர முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது.